to follow Jesus, no turning back. நான் இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கே நான் என்று. And here's an example of that. இதோ அந்த பாட்டுக்கு ஏற்ற நல்ல முன்மாதிரி. How many believers, how many pastors sang that song from childhood, and what is the situation today? எத்தனை ஊழியக்காக சிறு வயதிலிருந்து அந்த பாட்டை பாடினாலும் கூட அந்த பாட்டுக்கு ஏற்றபடி உண்மையாய் வாழ்கின்றார்கள். This is God's grace. இது தேவனுடைய கிருபை. The only answer, we sang just now, amazing grace. நாங்கள் இப்போது ஆண்டவருடைய மேன்மையை குறித்து பாடினோம். And the only answer for his 40 years of ministry is the grace of God. அந்த அவர் 40 வருட ஊழியத்துக்கு ஒரே ஒரு பதில் என்றால் அது முற்றிலுமாய் ஆண்டவருடைய சுத்த கிருபை. If you read 2 Corinthians chapter 12, 2 Corinthians chapter 12 and verse 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் Paul had difficulties in his ministry. அவருடைய பவுல் அப்போஸ்தலன் अनेक பாடுகள் இருந்தன. And like that he had a lot of difficulties. No point in my explaining that, is he? He has a lot of difficulties and it's possible for me to explain. அதே போல அவருக்கு பாஸ்டர் ஜோசப் अनेक பாடுகள் துன்பங்கள் கூட இருந்தது என்னுடைய நோக்கில பார்க்கும் வேளை. We all say over the phone and everywhere, we say we'll pray for you. எங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. But he has to face it alone and by himself. ஆனா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்வது இலகுவான காரியம். ஆனா பிரச்சனைக்கு அவர் தனியாக முகம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. And the answer given by God to Paul is the same to him. My grace is sufficient. ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய எல்லா பாடுகளும் கிடைத்த பதில் என்ன? உன் மாம்ச பலவீனத்தின் மத்தியிலோ என் கிருபை உனக்கு போதும். The same thing Peter would deny the Lord 3 times. பேதுரு 3 முறை அங்கு இயேசுவை மறுதலித்தான். And he went away from God. தேவனை விட்டு தூர சென்றான். Finally writes in 1 Peter. கடைசியாக முதலாவது பேதுருவை நோக்கி பார்த்தார். 1 Peter chapter 1 Peter chapter 5 verse 10. முதலாவது பேதுரு 5:10 வசனம். 5:10. And you know what is written there? என்ன எழுதிருக்கு தெரியுமா? God gives you full of grace to go through suffering for a short time, and he strengthens you. He gives you the health, the strength and all that is needed to continue your ministry. அந்த இடத்துல சொல்லப்பட்ட சொற்ப காலத்துக்காக இந்த பாடுகளை கூட அனுபவித்தாலும் கூட ஆண்டவர் இந்த பாடுகள் மத்தியிலே சென்று அவர் தேவனுடைய பரலோக மகிமையிலே எங்களை கொண்டு சேர்த்து விடுவார் என்று. On behalf of the Lighthouse Church and all others with whom I am associated, I give him warm welcome, but I continue to say grace of God is sufficient for him to go through. ஆகவே லைட் ஹவுஸ் தேவாலயத்தின் சார்பிலும் என்னோடு கூட உடன்பட்ட ஊழியர்க மற்ற சக ஊழியக்காக சார்பிலும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் சொல்வதோடு கூட நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமாய் இருக்கட்டும். In closing, I'll give one verse. ஒரு வசனம் சொல்லுகின்ற முடிவிலே, I always believe in God's word and nothing else. நான் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் விசுவாசிக்கிறேன். I always honor great saints. அதே போல பரிசுத்தவான்களை நான் கனப்படுத்துகிறேன். For me the word is more important than the great saints. ஆனால் பரிசுத்தவான்களை விட தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். And what does it say? 1 Thessalonians chapter 5 verse 24. முதலாவது தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The one who called you will faithful to do it till the end. அழைத்தவர் கடைசி வரை நடத்தி செல்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Arumanayam did not call him. அங்கு பாஸ்டர் அருமநாயகம் அவர் Zion Church did not call him. சீயோன் சபை அழைக்கவில்லை. While in Lighthouse Church, God called him. தேவன் அழைத்தார். And the same God who called him will be faithful, and like Moses he lived for 120 years. அதே அன்று அழைத்த அதே ஆண்டவர் மோசேயை வனாந்தரத்தில் 40 வருடம் அழைத்தது போலாக உங்களை தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. God bless you and be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much, Pastor Krishnaraja, for the wonderful word of greetings. போதகர் கிருஷ்ணராஜா அவர்களுக்கு நன்றி, மிகவும் அருமையான வாழ்த்தை தெரிவித்தார். Now I call upon Reverend Solomon Ramakrishnan to share the greetings on behalf of the Fellowship of Free Churches of Sri Lanka, where we are affiliated to. நாம் ஐக்கியத்திலே இணைந்திருக்கிறதான நம்முடைய ஐக்கியமாகிய சுயாதீன திருச்சபைகள் ஐக்கியத்தின் செயலராகிய போதகர் சலமன் ராமகிருஷ்ணன் இப்பொழுது வாழ்த்து செய்தியை கொண்டு வருவார். Praise the Lord. It is my great privilege to be here this morning. இந்த காலவெளியில் உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். In order to give thanks to the Lord for Pastor Josiah Phillips 40 years of ministry. 40 வருட பாஸ்டர் ஜோசியா அவருடைய ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த கொடுத்த தருணத்துக்காக I bring greetings
from Kandy on behalf of the Fellowship of Free Churches of Sri Lanka. கண்டியிலிருந்து இலங்கை சுயாதீன ஐக்கியத்தின் சபைகள் சார்பில் நான் வாழ்த்துதல் கொண்டு வர விரும்புகிறேன். As a good leader, Reverend Josiah Philip proved his life and ministry. பாஸ்டர் ஜோசப் பிலிப் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்து ஒரு நல்ல தலைமைத்துவத்தை குறித்து ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். So the fellowship appreciates his honesty, integrity, as well as his Christian character in keeping with the word of God. சுயாதீன ஐக்கிய சபைகள் சார்பில் நாங்கள் உண்மையிலே கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுகின்றோம். பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்குள்ள இருக்கிறதான உண்மைத்துவமும் நேர்மையும் அதே போல ஒரு முழுமையான நல்ல ஆன்மீக முன்மாதிரிக்காக. I can say many things about him, but in short, he is really a man of God. அவரை பற்றி அநேக காரியங்கள் சொல்ல இருந்தாலும் கூட சுருக்கமாக சொல்லப்போனால் உண்மையிலே அவர் தேவனுடைய மனுஷன். As far as his ministry is concerned, அவருடைய ஊழியத்தை பற்றி பார்க்கும் வேளையில் he is devoted to his flock and never abandoned them even in the time of violence and destruction going around in the area of his ministry. இந்த ஊழிய பிரதேசங்களிலே பார்க்கும் வேளையிலே பலவிதமான யுத்தத்தினால் பல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பாதிப்புகள் மத்தியிலும் கூட அங்கு அவருடைய மந்தைகளை கைவிடாதபடிக்கு அந்த மந்தைகளுக்கு எல்லாவற்றும் உண்மையான மேய்ப்பனாயிருந்து அங்கு அர்ப்பணித்த ஊழியத்தை நான் பாராட்டுகிறேன். It is really a great thing. அது உண்மையிலே ஒரு மேன்மையான காரியம். And also he is a generous in giving to the Lord's ministry. அதே போல கர்த்தருடைய ஊழியத்துக்கு மனமும் வந்து மனதார கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் கொண்டவர். So we wish him all the best and pray that God will use him mightily and continue to bless his ministry and his family. அவரை வாழ்த்துவதோடு கூட கர்த்தர் தாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சபையும் தொடர்ந்தும் அவர் வழி நடத்துவாராக. God bless you, Pastor. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you very much, Pastor Solomon, for the greetings on behalf of the Fellowship of Free Churches. சுயாதீன ஐக்கிய திருச்சபைகள் சார்பாக வாழ்த்துக்களை கொடுத்த போதகர் சொலமனுக்கு நன்றி. Now I kindly invite Pastor Kanagaraja of Calvary Full Gospel Church to share their greetings. கல்வாரி பூர்ண சுவிசேஷ தேவாலயத்தின் போதகர் கனகராஜா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துச் செய்திகளை எங்கள் மத்தியிலே கொண்டு வருவார்கள். It will be in Tamil. அது தமிழிலே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட போதகர் ஜோஷாயா பிலிப் அவர்களுடைய 40 ஆண்டுகள் ஊழிய நாளில் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதில்லை. அவருடைய ஊழிய நாட்களில் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் அவரை நன்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரியும். அவர் மூலமாக அநேக ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஊழியத்திலே இவ்விதமாய் நிற்பதற்கு அவர்களும் காரணமாய் அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது எமது சபையின் தலைமை பொதுவிடத்திலிருந்து வருகிற சபை சார்பான வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கிறேன். யாழ் மண்ணிலே ஓர் நெகேமியா. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாய் போதகர் ஜோஷாயா பிலிப் அவர்களை அறிவோம். அநேகருக்கு அவர் போதகர், ஆனால் நமக்கோ அவரை அன்புடன் அங்கிள் என்று அழைக்கிறோம். அங்கிள் அவர்கள் இடிக்கப்பட்ட அலங்கத்தை மீள கட்டி நெகேமியாவை போல் பணியை ஆரம்பித்தார். 40 வருடங்களில் கர்த்தருக்கென்று உறுதியானதும் பிரியமானதுமான பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பியுள்ளார். சத்தியவான் என்னும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று யோவான் 18:37 வசனத்தை போல போதகர் ஜோஷாயா அவர்கள் பாவத்தை பாவம் என்று சொல்லும் துணிச்சலுள்ளவர், மனிதனை பிரியப்படுத்தாதவர், சத்தியத்துக்காய் வாழுகிறவர்கள், யுத்த காலத்தில் தன் மந்தையை விட்டு போகாதவர், ஊழியத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்கியவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் யாழ் மண்ணில் இருப்பதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த நீண்ட பயணத்தில் அவருடன் இணைந்து நடக்கும் அவரது மனைவி ஜாய் அவர்களுக்கும், தகப்பன் அடிச்சுவடுகளை பின்பற்றும் மகன் யோகனான் அவர்களுக்கும் தேவனை துதிக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகள் நடமுடன் வாழ்ந்து கர்த்தரின் பணியில் கண்ணீருடன் விதைக்கிறவன் 100 மடங்கு பலனை இவர்கள் கண்கள் காண வேண்டும் என்று தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுகிறோம் என மனதார வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் பணியில் போதகர் லெஸ்லி மேத்யூஸ், கல்வாரி குடும்பத்தினர். Thank you very much, Pastor Kanaraja, for the wonderful word of greetings from you as well as from your senior pastor, Pastor Leslie Matthews. போதகர் லெஸ்லி மேத்யூஸ் சார்பாக அருமையான ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வந்த போதகர் கனராஜா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். I invite Pastor Sandana Pillai of Church of Prayer Mission to share his greetings. சர்ச் ஆஃப் பிரேயர் மிஷன் ஆலயத்தின் போதகர் சந்தன பிள்ளை அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாழ்த்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். In the beginning of the ministry with Pastor Josiah, Pastor Sandana Pillai was there when he started the ministry. இந்த ஊழிய ஆரம்ப நாட்களிலே போதகர் ஜோசாயா, போதகர் சந்தன பிள்ளை அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவ பணியை செய்தவர்கள். So it is a great joy to ask Pastor Sandana Pillai to share his greetings. எனவே இந்த காலையிலே வாழ்த்துக்களை கொண்டு வரும்படியாய் போதகர் சந்தன பிள்ளை கேட்பது மிகுந்த பெருமகிழ்ச்சி. நன்றி. மிகவும் சந்தோஷமான இந்த வேளையிலே நான் உங்களோடு சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய தாய் சபையில் இருக்கிறதை குறித்து நான் ரட்சிக்கப்பட்ட 2வது மாதத்திலிருந்து அருமையான தகப்பன் யோசையா அவர்களோடு நான் அங்கள் என்று சொல்லுவேன். அவர்களோடு நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒன்றாய் வளர்ந்தோம். ஆகவே இந்த நாளிலே இந்த சபையிலே நானும் வந்து இந்த வாழ்த்துதலை தெரிவிக்க ஆண்டவர் எனக்கு தந்ததான இந்த தருணத்துக்காகவும் நான் மகிழ்ச்சியோடு விசேஷமாய் எங்களுடைய ஃபெலோஷிப் பிரிட்ஜஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவின் நிர்வாகத்தின் சார்பிலே நானும் அழைக்கப்பட்டு ஜபாலயத்தின் சார்பிலேயும் இந்த என்னுடைய தலைமை பிறந்த சபையிலே வந்து உங்களை வாழ்த்த ஆண்டவர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காகவும் நான் மறுபடியும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி இருக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, ஒருவன் என்னை கனப்படுத்தினால் என்னை பின்பற்ற கடவன், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆகவே அந்த கனம் இந்த அடியாருக்கு ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். விசேஷமாக அவரோடு கூட ஒத்துழைத்த தாயார் யோயிஷா அவர்களையும் நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். அவர்கள் இருவருமாய் சேர்ந்து மகன் யோனானை சேர்ந்து இன்றைக்கு இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வைபவமாக நிகழ்வை நான் பார்க்கிற பொழுது என்னுடைய மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank Shalom of God. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தராகிய தேவனுடைய சமாதானத்தை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஹல்லேலூயா. இது ஒரு தெய்வீக நாள். Today is the good and godly day. இன்றைக்கு இது ஒரு தெய்வீக நாளா இருக்கிறது. நீங்கள் இந்த இடத்துல தேவ மனிதர்களாய் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. நல்ல ஒரு தேவ மனிதனை குறித்து வாழ்த்துதல் சொல்ல, அது மாத்திரமல்ல அவரை வழிநடத்தி மட்டும் காத்த தேவனை நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்தில் வந்திருக்கிறாங்க. இதே சமயத்துல பரலோகம் இந்த நேரத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தனது பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஒரு நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் இந்த இலங்கை தேசத்துக்கு தந்திருக்கிறபடினால் எல்லாரும் உங்கள் வலது கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தயவாய் எல்லோரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ආදරයෙන් ඔගලා මාත් එක්ක එකතු වෙලා දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුති කරමු, ප්‍රශංසා කරමු. හalleluya. வந்திருக்கிற தேவ மனிதர்களுக்கு நான் ஆண்டவராகிய நான் இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு விசை கண்களை மூடி hallelujah, glory to the name of Jesus Christ, hallelujah. நன்றி, 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 நன்றி ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. ஒருவராய் சாவாமையில் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும்
எந்த மனுஷனும் கண்டிராதவரும் காணக்கூடாதமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய நாமத்துக்கு நித்திய கனமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே எங்கள் துதி கனம் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறேன். பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சுந்தர பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் இப்பொழுது ஆட்கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி ஐயா, துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே சுராஜனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் ரெண்டு கரங்களையும் தட்டி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை சேர்ந்து தட்டி அற்புத சந்தியில தேவியான் மான்சிக்கு நாமே ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தில் பலம் கொண்ட நல்ல தேவனை பார்த்து ஆராதிக்க போகிறோம். எந்த கண்மலையானவரே, ஆராதனை
ஆராதனை உமக்கே. ரிபல சந்தரரி அந்தரபா விஹதுனமந்தரபா ஷதுனமமமா விஹதுனமோத்ரபா ஷதுனம. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுராஜனே. ஆராதனை உமக்கே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லை. தேவ பிள்ளைகளை, நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவோம். இந்த பூமியில எங்கு சென்றாலும் இவரை போல ஒரு நல்ல தெய்வனை நாம் தேட முடியாது. ಪರವಾಪಿ ಕೊಯ್ಗಿ ಒತ್ತಳಿ ಅಪಿ ನಮದಿನ್ನ ದೆವ್ಯಾನ್ವಾಸ ಯೇಸುಸ್ವಾಗೆ ಅಪಿ ಕಿಸಿಮ ದೆನೆಕ್ವ ದಕಿಂದದ ಎತುಮಾನ್ ಅಪಿಗೆ ಜೀವಿತ ಕರಪು ಯಾಪತ್ತೆ ನಿಸಾ ಎತುಮಾನ್ಗೆ ನಾಮೇಟ ಗೌರವ ಕರಮು ಎತುಮಾನ್ಗೆ ನಾಮೇಟ ಸ್ಥಿತಿ ಕರಮು ದೆವ್ಯಾನ್ವಾಸೆ ಒಬ್ಬಗೆ ನಾಮೇಟ ಅಪಿ ಗೌರವ ಪುಟ ಕರಣವ ಒಬ್ಬಡ ಸ್ತುತಿವೇವ ಒಬ್ಬಡ ಪ್ರಶಂಸಾವೇವ ಒಬ್ಬಡ ತೇಜಸ್ಸವೇವ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த பாதைகள் என்று சொல்லி உண்டு. அந்த பாதைகளிலே ஒவ்வொரு மனிதனும் தனிமையா எண்ணப்படும் நேரத்திலே அந்த பாதையிலே ஒருவர் அவனோடு கூட சுமந்து நடந்து வருகிறார். அவருடைய பேர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு ஒரு நல்ல தந்தையாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இக்காலத்து பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, அல்லவே அல்ல. இக்காலத்து பாடுகள் வரப்போகும், நாம் அனுபவிக்க போகும், நாம் சுவாரசிக்க போகும் மகிமைக்கு ஒப்பானவைகளே அல்ல. தேவ பிள்ளைகளே, அந்த தேவனை பார்த்து கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து இந்த பாடலை பாடுவோமா? இதுவரை நீங்க நடத்தியதற்காக நன்றி டாடி, இனிமேலும் நீங்க எங்களை நடத்த நல்லவரா இருக்கீங்க. ஹalleluya ஜீசஸ். யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வி. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா සෑම දෙනාම කියන්න මෙතරම් දුර මාව මඟ පෙන්නවා, ඉදිරියටත් මාව මඟ පෙන්නයි. ஹalleluya. எல்லாரும் உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, அப்பா இதுவரை எங்களை நீங்க நடத்துனீங்க, இனிமேலும் நீங்க எங்களை நடத்துவீங்கப்பா, இனிமேலும் நீங்க எங்களை நடத்துவீங்க. நீங்க எபினேசர், நீங்க யெகோவா ஷம்மா, கூட இருக்கிற நல்ல தேவனா இருக்கீங்கப்பா. ஹalleluya Hallelujah, Jesus. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வீ. இதுவரை